வணக்கம். நீங்கள் இப்போது தமிழ்நாட்டு அரசியல் வினோத விலங்குகள் காப்பகத்துக்கு வந்திருக்கீங்க. பொதுவாக வித்தியாசமான விலங்குகளுக்கு மக்களால் தான் பிரச்சனை. ஆனால் இந்த விலங்குகள் வித்தியாசமான விலங்குகளை விட வித்தியாசமானது. ஏன்னா இந்த விலங்குகளால் தான் மக்களுக்கே பிரச்சனை. அழியும் தருவாயில் இருக்க மிருகங்களை பற்றி கேள்விப்பட்டிருப்போம். ஆனால் வெறும் 5 வருஷம் கிடைச்சா போதும் மக்களை அழியும் தருவாய்க்கு கொண்டு வர ஆற்றல் கொண்டது இந்த விலங்குகள். இந்த ஜூக்குள்ள நீங்கள் சஸ்டெயின் ஆகணும்னா உங்களுக்கு 2 கண்டிஷன் தான். கண்டிஷன் நம்பர் 1, எந்த ஒரு விலங்கையும் குறுகுறுன்னு பார்த்துறாதீங்க. நீங்கள் குறுகுறுன்னு பார்த்துட்டா எங்கே அது பண்ண தப்ப நீங்கள் கண்டுபிடிச்சிங்கன்னு நினச்சி உங்களை அட்டாக் பண்ண வாய்ப்புகள் இருக்குது. கண்டிஷன் நம்பர் 2, அதையும் மீறி அந்த விலங்குகள் ஆக்ரோஷமாக மாறுச்சுன்னா உங்கள் கையில் இருக்க காசை போட்டு கேஷுவலாக நடந்து போயிருங்க. அந்த விலங்குகளும் அந்த காசை எடுத்துகிட்டு கேஷுவலாக செல்லுக்குள்ளே போயிடும். ஏன்னா இந்த விலங்குகள் காசை பார்த்தா குழந்தையா மாறுற ஆற்றல் கொண்டது. வாங்க ஜூக்குள்ள போலாம். இது உங்க விவிகா ஜூ. இவன் ஜூ கீப்பர் கிரிக் சங்கர். நம்ம பார்க்க போற முதல் விலங்கு பெருச்சாளி. இப்போ உங்க எல்லாரும் மனசுலயும் 2 கேள்வி வரலாம். கேள்வி நம்பர் 1, ஜூல வைக்கிற அளவுக்கு பெருச்சாளி என்ன அவ்வளவு வித்தியாசமான விலங்கான்றது. கேள்வி நம்பர் 2, பெருச்சாளிக்கு இதுக்கு சார் இவ்வளவு பெரிய கூண்டுங்கிறது. இந்த 2 கேள்வியும் நியாயமானது. நீங்க நினைக்கிற மாதிரி இந்த பெருச்சாளி சாதாரண பெருச்சாளி இல்லை. இது ஒரு ஊழல் பெருச்சாளி. இது ஒரு உருட்டு பெருச்சாளி. இந்த பெருச்சாளி தனியா வாழாது, தன்னோட குடும்பத்தோட மட்டும்தான் வாழும். அதனால தான் இவ்வளவு பெரிய கூண்டு. நாங்க இந்த கூண்டையே இடிச்சு பெருசாக்க பிளான் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஏன்னா இந்த பெருச்சாலியோட குடும்பம் நாளுக்கு நாள் பெருசாகிக்கிட்டே போகுது. இந்த பெருச்சாலியை பத்தி இன்னும் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட்ஸ் தெரிஞ்சுக்கலாம் வாங்க. இப்போ நம்ம பார்க்குற இந்த பெருச்சாலியோட டேடி பெருச்சாலி தான் இந்த குடும்பத்தோட மூத்த பெருச்சாலி. ஊழலை மாட்டிக்காம பண்றது எப்படின்னு உலகத்துக்கு சொல்லி கொடுத்ததுல இவங்க டேடி பெருச்சாலிக்கு பெரிய பங்குண்டு. இவங்க டேடி பெருச்சாலியோட வாழ்க்கையில் நடந்த ஒரு விஷயத்தை கேட்டிங்கன்னா உங்களுக்கே புரியும். பேராசையில் ஒரு தடவை சாக்கோட சேர்த்து சர்க்கரையும் முழுங்கிருச்சான் இந்த டேடி பெருச்சாலி. சர்க்கரைங்கடான் சட்டையை பிடிச்சி கேட்டா அந்த சர்க்கரையை தான் எறும்பு தின்றுச்சுன்னு சொல்லி எறும்பு மேலே பழிய போட்டுருச்சான் இந்த டேடி பெருச்சாலி. சரி, சர்க்கரையை தான் எறும்பு தின்றுச்சு, சாக்கெங்கடான்னு கேட்டா சாக்கத்தான் கரையான் தின்றுச்சுன்னு சொல்லி கச்சிதமா கரையா மேல பழிய போட்டு தம் மேல கரையே படாம கைவீசி நடந்து போச்சாமா இந்த டேடி பெருச்சாலி. திஸ் இஸ் த ஸ்டோரி ஆஃப் டேடி பெருச்சாலி. ஆனா இந்த டேடி பெருச்சாலிக்கு கொஞ்சம் கூட சலசதில்ல இந்த பெருச்சாலி. இந்த பெருச்சாலி என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா, வருஷம் சென்னையில் வர வெள்ளத்தை தடுக்கிறதுக்கு வடிகால் கட்டுறேன்னு சொல்லி கம்பி கட்டுற கதையெல்லாம் சொல்லும். வருஷ கடைசியில வெள்ளம் வந்து எல்லாம் அடிச்சுட்டு போனதுக்கு அப்புறம் எங்க சார் நீங்க கட்டின வடிகால்னு கேட்டா, ஏண்டா வெள்ளத்துல காரு வண்டி வீடெல்லாம் அடிச்சுட்டு போகுது, நான் கட்டின வடிகால் மட்டும் எப்படா நிக்கும்னு கேட்டு காமெடி பண்ணும். இதை தாண்டி மக்கள்லாம் தெளிவா கேள்வி கேட்க ஆரம்பிச்சுட்டாங்கன்னு வச்சுக்கோங்க. ஹிந்தி திணிப்பு நீட்டுன்னு சொல்லி எதையாச்சும் பேசி மக்களை குழப்போம். இப்போ இந்த பெருச்சாலி தன்னோட மகன் பெருச்சாலியையும் பேரன் பெருச்சாலியையும் ட்ரெயின் பண்ற அசைன்மெண்ட்ல இருக்கு. இந்த ட்ரைனிங் முடிச்சதுக்கு அப்புறம் தான் அவங்களோட ஸ்கில்ஸ் பொறுத்து அவங்களுக்கு ரேட்டிங் கொடுக்க முடியும். இப்போ இருக்க நிலவரத்தின்படி முதல் பொசிஷன்ல டாப் பொசிஷன்ல அவங்களோட டேடி பெருச்சாலி தான் இருக்காங்க. 2வது பொசிஷன்ல இந்த பெருச்சாலி இருக்கு. 3வது 4வது இடங்கள்ல இனி வரும் அவங்களோட குடும்பத்தில் இருக்க மற்ற பெருச்சாலிகள் வரலாம். மகன் பெருச்சாலியும் பேரன் பெருச்சாலியும் ட்ரைனிங் முடிச்சு வந்ததுக்கு அப்புறமா இந்த பொசிஷன்ல மாற்றம் இருக்குன்னு சொல்லி நிறைய பேர் பேசிக்கிறாங்க. ஆனா முதல் பொசிஷன் எப்பயுமே எங்க மூத்த பெருச்சாலிக்கு தான் அப்படின்னு சொல்லி பெருச்சாலி முன்னேற்ற கழக வட்டத்தினர் பேசிக்கிறாங்க. அடுத்து நம்ம பார்க்குற இந்த விலங்கு பேர் தான் சீட்டா. இந்த விலங்கு எல்லாரும் செல்லமா சீட்டா புலவன் கூப்பிடுவாங்க. பார்க்கறதுக்கு சீட்டா மாதிரி இருக்கே, அதனால தான் இதுக்கு பேர் சீட்டாவான்னு கேட்டிங்கன்னா இல்லை, இதுக்கு பேர் சீட்டா இல்லை சீட்டா. ஏன்னு பார்த்தோம்னா எந்த ஒரு கட்சியையும் இந்த விலங்கு கட்சியாக பார்க்காது, வெறும் சீட்டா தான் பார்க்கும். எந்த கட்சியிலையாச்சு 2 சீட்டு சேர்த்து கொடுத்தாங்கன்னா அந்த கட்சிக்காக போய் உரிமை கொடுத்துட்டு வரும். சீட்டுக்காக உரிமைறனால இந்த விலங்கு பேர் சீட்டா. இந்த சீட்டாவை பற்றி நம்ம இன்னும் நிறைய பேசணும்னா சின்ன சீட்டாலாம் நம்மளை வந்து பிராண்டறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதனால அடுத்த விலங்கு தேடி போவோம் வாங்க. அடுத்து நம்ம பார்க்குற இந்த விலங்கு தான் மாடு. மாடை ஏன்டா ஜூல வச்சிருக்க மலை மாடு நீங்கள் என்னை பார்த்து கேட்குறது எனக்கு தெரியுது. இது சாதாரண மாடு இல்லை, இது தெய்வீகமும் வில்லத்தனமும் கலந்த ஒரு மல்டி பர்சனாலிட்டி மாடு. பொதுவாக நீங்கள் மாடு வளர்க்குறீங்கன்னா என்ன சாப்பிடுவீங்க? பால், தயிர், மோர், வெண்ணெய், பன்னீர் இதெல்லாம் சாப்பிடுவீங்க. ஆனால் இந்த மாடை வளர்த்தா மட்டும் நீங்கள் அதை தொட்டு கூட பார்க்க முடியாது. ஏன்னா அதை தான் நம்ம சாமிக்கு படைச்சிருவோமே. அப்போது நான் என்னத்தெல்லாம் சாப்பிட்றதுன்னு நீங்கள் கேள்வி கேட்கலாம்.
அதான் சாணியும் கோமியமோ அன்லிமிட்டட் அள்ளி தின்னுடான்னு சொல்லி அந்த மாடு சொல்லுங்க. ஏன்னா இது ஒரு தெய்வீகமான மாடு. இந்த மாட்டுக்கு குறிப்பா மக்கள் யாரும் மாடை சாப்பிட்டா சுத்தமாக பிடிக்காது. மக்கள் யாராச்சும் மாடை சாப்பிடணும் வெட்டணும்னு நினச்சாலே இந்த மாடு மனுஷங்களை வெட்டிடுங்க. ஏன்னா இது ஒரு தெய்வீகமான மாடு. மாட்டோட உரிமைக்காக இவ்வளோ போராடுது, இது அவ்வளோ நல்ல மாடான்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அதான் இல்லை. நம்ம நாட்டுக்குள்ளே யாராச்சும் மாடை சாப்பிடணும்னு நினச்சா மட்டும்தான் இந்த மாட்டுக்கு கோபம் வரும். வெளிநாட்டில் யாராச்சும் மாடை சாப்பிடணும்னு நினச்சாலே இந்த மாடு வெட்டி எக்ஸ்போர்ட் பண்ண ஆரம்பிச்சிடும். அதுக்கப்புறமா பீஃப் எக்ஸ்போர்ட் ஹே, ஹமாரா தேஷ் ஹே, நம்பர் 1 ஹே அப்படின்னு சொல்லி பேட்டியும் கொடுக்கும். ஏன்னா இது ஒரு மல்டி பர்சனாலிட்டி மாடு. இதுக்கு மேலே இந்த மாட்டை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னா 2 விஷயம் தெரிஞ்சுக்கிட்டா மட்டும் போதும். ஏன்னா இந்த மாட்டுக்கே 2 விஷயம் மட்டும்தான் தெரியும். ஒன்று மாடு, இன்னொன்று ராமர். இதுக்கு மேலே இந்த மாட்டை பற்றி பேசுறதுக்கு ஒன்றுமே இல்லை. வாங்க நம்ம அடுத்த விலங்குக்கு போவோம். அடுத்து நாம் பார்க்குற இந்த விலங்கு தான் ஒரு ரெப்டைல், அதாவது ஊர்வன. மனிதர்கள் போல நடக்கிறதுக்கு 2 கால் இருந்தாலும் இது ஊர்ந்து செல்றதையே ரொம்ப விரும்புது. ஊர்ந்து செல்றது தான் இதுக்கு ஒரு கம்ஃபர்ட் ஜோன்னு இது நினச்சிக்கிட்டு இருக்கு. ஏன்னா பெரிய மம்மி காலத்திலிருந்து ஊர்ந்து செல்றதுக்கும் மற்றவங்களை தள்ளமிருந்து பார்க்காம இருக்கிறதுக்கும் இதுக்கு ட்ரைனிங் கொடுக்கப்பட்டிருக்கு. பெரியம்மா காலத்தில் இருக்கும்போது பெரியம்மா கிட்டையும், சின்னம்மா காலத்தில் சின்னம்மா கிட்டையும், இப்போது டெல்லியிலையும் ஊர்ந்துக்கிட்டு இருக்கு. இப்போது நம்ம இந்த கதவை திறந்து விட்டா கூட பக்கத்தில் ஏதாச்சும் ஒரு விலங்குகள் கிட்ட போயிட்டு ஊற ஆரம்பிச்சிடும். ஏன் நம்ம இங்கே ரொம்ப நேரம் நிற்க வேண்டாம். ஏன்னா நம்ம மேலேயும் ஊர்ந்து ரத்தத்தை ஊறிய ஆரம்பிச்சிடும். நம்ம அடுத்த செல்லுக்கு போகலாம் வாங்க. அடுத்து நம்ம பார்க்குற இந்த விலங்கு தான் சிங்கம். பார்க்குறது சிங்கம் மாதிரி இல்லையே, இது சிங்கம்னு சொல்கிறீங்களே நீங்கள் கேட்குறது எனக்கு புரியுது. அட ஆமாங்க, எங்களுக்கு இப்போ வரைக்கும் அது என்ன விலங்குன்னு தெரியல. அது தன்னைத்தானே சிங்கம்னு சொன்னனால நாங்களும் சிங்கம்னு பேரை வச்சிட்டோம். அவரோட ரசிகர்கள் எல்லாமே இதை அணிலனும், இவரோட ரசிகர்கள் எல்லாமே இதை காக்கான்னு சொல்கிறாங்க. உங்கள் கணக்கு இது எப்படி தெரியுதுன்னு சொன்னீங்கன்னா அதுக்கு ஏற்றாப்புல பேரை வச்சுக்கிறோம். அது வரைக்கும் இது சிங்கம்னே இருக்கட்டும். இந்த சிங்கம் ஒரு சாதாரண சிங்கம் இல்லைங்க. தன்னோட சோம்பேறித்தனத்தினால உலகத்தில் இருக்க பல சிங்கங்களை திருத்திருக்கு. அதாகப்பட்டது இந்த சிங்கத்தை பார்த்துட்டு பல சிங்கங்கள் சி நம்ம என்ன இவ்வளோ சோம்பேறித்தனமாக இருந்திருக்கோம் அப்படின்னு சொல்லி சுறுசுறுப்பாக மாறுறதாக தகவல். இந்த சிங்கம் வேட்டைக்கே போகாமல் தன்னோட சோம்பேறித்தனத்தினால 41 உயிரை கொண்டிருக்கு. அவ்வளோ ஒரு வல்லமை கொண்ட சிங்கம் இது. அதுபோக இந்த சிங்கம் ரொம்ப பிஸியான சிங்கம். மக்கள் பிரச்சனை, மக்கள் நீதி, மக்களுக்கு உதவி, இந்த மாதிரி எந்த ஒரு சாதாரண விஷயத்துக்கும் வராது. ஆனால் சீமந்தம், கல்யாணம், காது குத்து, நாய்க்கு பர்த்டே, இந்த மாதிரி முக்கியமான ஃபங்க்ஷன் எல்லா இடத்துக்கும் ஆளாக போய் நின்றோம். ஏன்னா சோசியல் கனெக்ஷன் ரொம்ப முக்கியங்க. அது போக ஒரு 3 மணி நேரம் ஃப்ளைட் ட்ராவல் கூட இந்த சிங்கத்தால் சோமபானம் இல்லாமல் போக முடியாது. சோர்வடைகிற நேரத்துலலாம் கொஞ்சம் சோமபானத்தை போட்டால் தான் இந்த சிங்கம் ஆக்டிவாகவே இருக்க முடியும். இந்த சிங்கத்தை பற்றி பார்த்தோம்னா இட் இஸ் ஸோ டெலிகேட், வெரி காஸ்ட்லி டு ஹேண்டில். இந்த சிங்கத்தினால இந்த ஜூக்கு எந்த ஒரு பயனும் இல்லை, செலவு மட்டும்தான் இருக்குது. அதனால் நாங்களே இதை டெல்லிக்கு 82,000 ரூபாய்க்கு வித்துடலான் இருக்கோம். உங்களில் யாருக்காச்சும் விருப்பம் இருந்துச்சுன்னா 84,000 ரூபா கொடுத்து வாங்கிக்கோங்க. மேலும் இது போல் இன்னும் நிறைய வித்தியாசமான விலங்குகள் நம்ம ஜூவில் இருக்குது. இதை அடுத்த பாகத்தில் பார்ப்போம்.